சாப்பிட்ட உடனே இது பிரியாணியா இல்லை தக்காளி சாதமான்னு கேட்க வைக்கிற ஒரு அருமையான ருசி. நேரம் இல்லைனாலும் ருசிக்கு விட்டு கொடுக்க முடியாது. இந்த தக்காளி சாதம் லஞ்சுக்கு செம்ம சாய்ஸ். கடாயில் எண்ணெய் சூடானதும் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் சோம்பு சேர்த்து பொன்னிறமாக வறுத்ததும் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. நறுக்கின தேங்காய், வெங்காயம் மற்றும் பூண்டு சேர்த்து வதக்கினக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து வதக்கிறப்ப கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா குழையாக வதக்கினக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, காரம், கரம் மசாலா சேர்த்து சிறு வினாடிக்கு கலந்து வதக்கினக்கப்புறம் வடித்த சாதமும் சேர்த்து நல்லா தக்காளி தொக்கு கூட கிளறுங்க. கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கோங்க. கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு பொரியல் இதோட அருமையான காம்போ. சமைச்சு ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.